வாழ்க வளமுடன். வாங்க நம்ம ஒரு நைட்டுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உப்புமா செய்ய போகிறோம். என்ன உப்புமானா அரிசி ரவை, உடச்ச ரவை உப்புமா. ரொம்ப நல்லது இது. வெங்காயம் எல்லாம் போடக்கூடாது இதுக்கு. இது வெங்காயம் போடாத உப்புமா ரொம்ப நல்லது. இது வந்து விரத நாளெல்லாம் கூட நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 4 ஸ்பூன் எண்ணெய் போதும். ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெய் இருக்கக்கூடாது. கடுகு போட போகிறோம். பருப்பு போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இந்த 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். ஒரு டம்ளர் ரவை தான் எடுத்துருக்குறோம், உடச்ச ரவை. இப்போ இதெல்லாம் கரெக்டாக போச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. ஏன்னா அரிசி ரவை இல்லையா, அதனால் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு தேவையானது போட்டுக்கிறோம். இது கொதிக்கிட்டோம் தண்ணி. நம்ம இன்னும் 2 பொருள் இதில் சேர்க்கணும். தண்ணி கொதித்த உடனே 2 பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது இதில் என்ன போட போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஜீரகம் போட போகிறோம். இந்த உப்புமாக்கு பச்சையாக தான் போடணும். கொதிக்கும் போது இப்படி பண்ணிட்டு போடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொச்சிடுதா. இப்போ ரவையை நம்ம போட போகிறோம். இந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரியவங்கலாம் நைட்டில் சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா அரிசி ரவையிலையா வேகணும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. வாங்க, சுவையான அரிசி ரவை உப்புமா ரெடி. சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்லாம். வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இது மாதிரி அழகாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.